வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க பாவக்காய் பொடி, இட்லி பொடி தயார் பண்ணலாம். பாவக்காயில் சாதத்தில் கூட போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். சுகருக்கு நல்லது, கசப்பு உடம்புல சேர்ந்தால் நல்லது தாங்க. இந்த பாவக்காய் எடுத்துக்கலாங்க. நைஸாக சீவி இதேமாரி நான் 5 எடுத்துருக்கேங்க. பாவக்காய் 5 பாவக்காய். இது நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு நல்லா காய போடணுங்க. நல்லா காயணும். வெயில்லையும் காய வைக்கலாம், இல்லை வீட்டுக்குள்ளேயும் நிழல்ல ஃபேன் காற்றுல கூட காய வைக்கலாங்க. நல்லா காய வச்சு இந்தமாரி மொறுன்னு வச்சுக்கணுங்க. இந்த அளவுக்கு மொறுன்னு வச்சுக்கணும். அதுக்கு மிளகு பருப்பு எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு இது வறுத்து வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை, மிளகாய், உப்பு இதோட சேர்த்து வறுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த பொடியை நுணுக்கிட்டு வந்துடலாங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே நம்ம அரிஞ்சிட்டு அதில் உப்பு போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அந்த அரியிறப்பையே நல்லா கலந்து காய வச்சிங்கன்னா எண்ணெயில் போட்டு கூட சிப்ஸ் மாதிரி சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. பொடி இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு நம்ம நெய் ஊற்றி சாப்பிட்லாங்க. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.